ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். இன்றைக்கி பலாப்பழத்தில் செய்கிற ஒரு டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். பலாப்பழம் முக்கனிகளில் ஒன்று, ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய கனி இது. இதில் ஒரு சுவையான தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடிய பாயசம் ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யில் வறுத்தது, கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்ன பல்லாக நறுக்கி அதையும் நல்லா செவக்க நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் பால், நல்ல ஒரு பெரிய தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்றாமல் முதல் பால் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கப்பு ஜவ்வரிசி வச்சுக்கணும். ஒரு 20 பலாச்சோளையை சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். 300 கிராம் வெல்லத்தை நம்ம தூள்படுத்தி வச்சுக்கலாம். நம்ம அந்த முதல்ல ஒரு பால் எடுத்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டாவது பால் ஒரு 2 கப் அளவில் வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த தேங்காவை நீங்கள் அரைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பாலாக விட்டுட்டு அதை கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஜவ்வரிசி அதில் போட்டு வேக விடணும். ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்த உடனே ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பலாப்பழத்தையும் அதில் சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்ந்து இப்போ மிதமான தீயில் வேகட்டும். நல்லா வேகணும். பலாப்பழமும் ஜவ்வரிசியும் நல்லா வேகணும் அந்த தேங்காய் பாலில். மூணாவதாக நம்ம தண்ணி சேர்த்து எடுத்த தேங்காய் பாலில் வேக விடுங்க. நல்லா பாருங்கள், கொதி வந்து வெந்து நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா மசிக்கிற மாதிரி உங்களுக்கு வேக விடணும். நல்லா வெந்த உடனே இப்போ நாம் வெல்லம் வச்சுருக்கோம் இல்லையா, 300 கிராம் தூள் பண்ணி, அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வெல்லத்தை சுத்தமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை கரைச்சி வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரெண்டாவதாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்த பாலை நம்ம இதில் விடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போவே உங்களுக்கு அந்த பலாப்பழம் வெள்ளை கரைசலோட வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொதி வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஒன்றுனையா நம்ம இதில் சேர்த்துடலாம். கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேங்காய் பால் வெல்லம்லாம் சேர்ந்து முதல் பால் தண்ணி இல்லாமல் நம்ம கெட்டியாக எடுத்துருக்கிற பால் 100 ml இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்ந்து கிளறி விட்டுடலாம். சுக்கு தூள் படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் போட்டுருங்க. சுக்கு நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம்னா, இது பலாப்பழ பாயசம் இல்லையா, பலாப்பழம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஸ்வீட்டு வேறு. அதனால் கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதோட சுக்கு ஆட் பண்ணும்போது தொண்டைக்கும் நல்லாயிருக்கும், வயிற்றுக்கும் அது கொஞ்சம் நல்லா தான் செய்யும். ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துருங்க. ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்ந்து நல்லா ரொம்ப வாசனை வரும். பலாப்பழ பாயசம் இப்போ தான் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நெய்யில் வறுத்துருக்கிற தேங்காவை பல்லு பல்லாக வச்சு வறுத்துருக்குறோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் சேர்த்துருங்க. இப்போ காஞ்ச திராட்சை வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ உங்களோட பலாப்பழ பாயசம் ரெடி. இந்த பலாப்பழ பாயசத்தை நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம். நம்ம நல்லா சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இலையில போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் சூப்பராக வேணும்னா இதை கூல் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோம்னா இதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு தேங்காய் பாலோட சுவை ஜாஸ்தியாக இருக்கும் வித் பலாப்பழ ஸ்மெல்லோட. ஸோ 2 ஃப்ளேவரும் சேரும்போது ரியலி டெலிஷியஸ். உங்களுக்கு கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சில பலாப்பழம் கொஞ்சம் ஸ்வீட் மிதமாக இருக்கும், சிலது அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த 300 கிராம் வெல்லமோ இல்லை கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி இது கூட ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டோம்னா அந்த ஸ்வீட் கொஞ்சம் குறைஞ்சிரும். ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் போட போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பலாப்பழ பாயசம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.